சொன்னாங்க. என் கரிஹ மின்ஹா ஹுலுக்கன் ரதிய மின்ஹா ஆகர். ஒன்று உங்களுக்கு பிடிக்காது இருந்தால் எது பிடிக்குமோ அதை பொருந்த வேண்டும். அப்படியானால் வாழ்க்கை சுவைக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். நாம செய்ய வேண்டிய கடமை யோசிக்கணும், அவர்கள் செய்ய வேண்டிய கடமை. அதனால தான் ஒரு ஆட்டுத்தலை 7 பேருக்கு சுற்றி வந்துச்சுன்னு வருதே. சஹாபிகளிடத்தில் ஏன் நிம்மதி ஏற்பட்டது? ஒரு ஆட்டுத்தலை இவருக்கு வருகிறது. அவங்க நினைச்சாங்க நம்மளோட அவங்க கஷ்டப்படுறாங்க, அந்த ஆட்டுத்தலை ருசியானது, அவங்க சாப்பிடட்டும்னு 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கொடுத்து விடுறாங்க. 2ஆம் நம்பர் பார்க்குறாரு, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர், 3ஆம் நம்பர் கொடுத்து விடுறாரு. 3ஆம் நம்பர் பார்க்குறாரு, 4ஆம் நம்பர் கொடுத்து விடுறாரு. அப்படியே கடைசியில் 7ஆம் நம்பருக்கு போச்சு. 7ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் கொடுத்து விட்டார். 7ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் கொடுத்து விட்டார். மற்றவர்களை பற்றி யோசித்த காரணத்தினாலே வாழ்க்கையிலே நிம்மதியை பெற்றார்கள். நாம் மற்றவர்கள் நமக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிற காரணத்தினாலே வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. யாசகம் கேட்குற ஆள் அவர் பயான் செய்கிறார். யாசகம் கேட்குற ஆள் அவர் என்ன கொடுக்கறதுனுடைய சிறப்பை பற்றி அவர் சொல்கிறார். இவர் விரட்டுறார். நல்ல உடம்பை பாரு, ஆளைப்பாரு, என்ன யாசகம் கேட்குறேன்னு இவர் விரட்டுறார். ஆனால் மார்க்க மாற்றி சொல்கிறது. ஆத்தி சாயில உறவுபி ஃபரசு, குதிரை மேலே வந்து கேட்டால் நீ கொடு, இல்லைன்னா நல்ல சொல்லி அனுப்பிடு. இன்றைக்கி அதை வேணால் யானைன்னு வச்சுக்கிறலாம். யானை மேலே வந்து கேட்டாலும் சரி, கொடுக்குறாந்த கொடுக்கணும், இல்லை நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பிடணும். கொடுப்பதை பற்றி உண்டான சிறப்பை பயானை அவர் செய்யக்கூடாது, யாசகம் கேட்பவர் செய்யக்கூடாது. யார் உலகத்தில் யாசகம் செய்கிறார்களோ, மற்றவர்களிடத்தில் யாசித்து தெரிகிறார்களோ, கியாமத்தினுடைய நாளையிலே கேவலமாக எழுப்பப்படுவான். உன்னுடைய சதை துண்டுகள் எல்லாம் தொங்கிய நிலையிலே கேவலமாக அதை அவர் யோசிக்கணும். கொடுக்கிறவர் அதை யோசிக்கக்கூடாது. மாற்றி யோசிக்கிற காரணத்தினால் உலகத்தில் பிரச்சனை. பெருமக்களே, அதனால் கணவன்மார்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சிலது இருக்குது, மனைவிகள் கணவன்மாருக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது. நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பாக யோசித்தால் நாம் சிறந்தவர்கள். உலகத்தில் நீங்கள் யாரிடத்தில் நல்ல பெயர் வாங்கினாலும் சரி, உங்களுடைய மனைவியரிடத்தில் நல்ல பெயர் வாங்க வேண்டும். அப்படியானால் தான் நீங்கள் சிறந்தவர்கள். கேட்கறது போல வாங்கி கொடுக்கணும், அதுக்கு அர்த்தம் அல்ல. அதுக்கு அர்த்தம் அது அல்ல. அவர்களிடத்தில் உங்களுடைய உயர்ந்த குணத்தினாலே, நல்ல பண்புகளினாலே, உயர்ந்த செய்கைகளினாலே அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல பெயர் வாங்கணும். நீங்கள் யாரிடத்தில் வாங்கினாலும் சரி, பழகுகின்ற நண்பர்களிடத்திலே சூழல்ல மற்றதை வாங்கினாலும் அங்கே நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லாங்கன்னா, இது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த 4 விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தி நிறைவு செய்வேன். பெண்களை பொறுத்தவரையில் 4 காரியம் சல்லாசன் சொன்னாங்க. இதா சல்லத் ஹம்சஹா وصامت شهرها وأطاعت بعلها وحسنت فرجها فليدخل من أي أبواب الجنة شاءت. சொன்னாங்க, தாய்மார்களே 4 காரியங்களை வாழ்க்கையில் பேணுதலா செய்யுங்க. சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீங்கள் நுழைந்து கொள்ளலாம். சொர்க்கத்தினுடைய எந்த வாசல், ஏராளமான வாசல்கள் இருக்கிறதே, எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீங்கள் உள்ளே நுழைந்து கொள்ளலாம். இந்த 4 காரியத்தை பேணுதலா செய்தால் போதும். ஆண்களுக்கு 4 10 முதல்ல சொல்லிட்டேன். அதில் 2 சொன்னாங்க. இதா சல்லத்து ஹம்சஹா வ சாமத்து ஷஹரா, 5 தொழுகை, ரமதானுடைய நோன்பு. அதுலேயும் கூட கொஞ்சம் சலுகையெல்லாம் இருக்குது, சில லீவுலாம் இருக்குது. மாதத்தில் சில நாட்கள் அதில் லீவுலாம் வேறு வருது. அந்த லீவு நாட்களில் கூட நீங்கள் தொழ வேண்டியதில்லை. உங்களுக்கு தொடக்கின் காரணத்தினாலே தொழுகை உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தால் அந்த தொழுகை கூட நீங்கள் திருப்பி தொழ வேண்டியதில்லை. அது உங்களுக்கு லீவு நாட்கள், அதில் கூட உங்களுக்கு சலுகை. ரமதானிலே நோன்பினுடைய காலங்களிலே தொடக்க வந்து விட்டால் நோன்பை விட வேண்டும், ஆனால் அதை திருப்பி கதா செய்யணும். அதனுடைய நுட்பங்கள் காரணங்கள் எல்லாம் மார்க்கம் சொல்கிறது. இது 2 விஷயம். அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே கவனம். இது 2. 3வது சொன்னாங்க, வாத்தாத்து பஅலஹா, கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ற அதில் கிடைக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறதே, உங்களுடைய எல்லா உயர்ந்த தன்மைகளுக்கும் அது காரணம். நசீபா என்று ஒரு பெண்மணி, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் ரஹபர் ரிஜால் பில் உஜூர், ஆண்களுக்குத்தானே நிறைய நன்மைகள் கிடைக்குது நாயகமே. அன்னை நசீபா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார், ரஹபர் ரிஜால் பில் உஜூர், ஆண்களுக்குத்தானே நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. யஷ்ஹதூனல் ஜும்ஆ வல் ஜமாஆத்தி வல் ஜிஹாதி ஃபீ சபீலில்லாஹ், ஜும்ஆவுடைய தொழுகை அவர்களுக்கு தான் கடமை, எங்களுக்கு ஜும்ஆ இல்லை. ஜமாஅத்தினுடைய தொழுகை அவர்களுக்கு தான் விதியாக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு இல்லை. அதேபோல் ஜனாசாவுடைய தொழுகை, ஷுஹூதுல் ஜனாயிஸ், ஜனாசாவுடைய பங்கேற்பது அவர்களுக்குத்தான், ஆண்களுக்குத்தான். இதுபோல ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளாக பட்டியலிட்டு சொல்கிறார்கள். இதில் நன்மை, ஜும்மா நன்மை அவங்களுக்கு தான் கிடைக்குது, ஜமாஅத்தினுடைய தொழுகை அதனுடைய ஃபதீலத்து அவங்களுக்கு தான் கிடைக்குது, ஜனாசாவில் பங்கேற்பது ஆண்களுக்கு தான் கடமை, எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே நாயகமே. அப்படியானால் நன்மைகளிலே ஆண்கள் முந்துகிறார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்வியை பாராட்டினார். மார்க்க பக்தி உள்ள
இரையச்சமுள்ள, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற வேண்டும் என்று தேட்டமுள்ள பெண். அந்த கேள்வியை பாராட்டி சஹாபிகள்கிட்ட சொன்னாங்க. சொல்லிவிட்டு அந்த அம்மாட்ட, இந்த பெண்மணி இடத்துல சொன்னாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, நாயகமே நான் தனி ஆளாக வந்து கேட்கல, ஒரு கூட்டம் என்னை அனுப்பிச்சி விட்டுருக்குது, அவங்க சார்பாக நான் வந்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு ஆண்களுக்கு மாத்திரமல்ல நபி அல்லவே, எங்களுக்கும் சேர்த்தான நபி. ஃபாமன்னா பிக வ பிலாஹிக், உங்களை உங்களுடைய இரட்சகனான ரப்பையும் நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆனால் நன்மை பூரா அவங்களுக்கு போகுதுன்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அப்படி அல்ல. இன்ன ஹுஸ்ன தபஉலி யஹதாகுன்ன வ தலபிஹா லிமர்லாத்திஹி தஅதிலு குல்லமா ذكرت மின் உஜூரிர் ரிஜால். ஸல்லல்லாஹு அசிபா அவர்களே, என்னென்ன நன்மைகளை எல்லாம் நீங்கள் பட்டியலிட்டு சொன்னீர்களோ எல்லா நன்மையினுடைய அந்த கூலியும் செய்யாமலேயே உங்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு வழி. நீங்க செய்ய வேண்டியதில்லை, ஆனால் செய்த அந்த கூலி நிறைவாக கிடைக்கும். எப்பொழுது என்று சொன்னால், நீங்கள் கணவன்மார்களுடைய திருப்திக்கு உட்பட்டு அவருடைய பொருத்தத்தை தேடக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால், இந்த எல்லா கடமைகளையும் செய்த அந்த நிறைவான நன்மை, ஜும்ஆ தொழுத நன்மை, ஜனாசாவில் பங்கேற்ற நன்மை, ஜமாத்தினுடைய தொழுகையில் பங்கேற்ற நன்மை எல்லாம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி கணவன்மார்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறதே, சரியா சிறுத்தை அவங்க கட்டுப்பட வேண்டியது இல்லையா? ஃபிரௌனா இருந்தாலும் சரி, அங்கே ஃபிரௌனா இருந்தாலும் சரி, அப்படி இருந்தாலும் நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து, நன்மைகள்லாம் செய்யாமலேயே அந்த உயர்வான கூலி உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. நாளில் மூன்றாவதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வாத்தாத்து பாரஹா, கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது. நாலாவது சொன்னார்கள், வஹஸ்ஸனத்து ஃபர்ஜஹா, கற்பை பேணி வாழ்வது. கற்பை பேணி வாழ்வது. கணவர் இல்லாத நேரத்தில், ஊரில் இல்லாத நிலையிலே, அவர் எங்கேயாவது வெளியே சென்றிருந்த போதும் கூட கற்பை பேணி வாழக்கூடிய பரிசுத்தமான ஒரு பெண், அதற்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய கூலி இருக்கிறதே, சொர்க்கத்தின் எல்லா வாசல்களையும் உங்களுக்காக திறந்து வைத்து விட்டான். எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீங்கள் உள்ளே நுழைந்து கொள்ளலாம் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி. பெருமக்களே, இன்றைய காலகட்டத்திற்கும் பெண்களுக்கும் சரி உலகத்தாருக்கும் சிறந்த வழிகாட்டியாக இருப்பவர்கள் அன்னை ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய கபர்ல இறங்கி ஜனாசாவை வாங்கி உள்ள வச்சாங்க. வாழ்க்கையில் இந்த வாக்கியம் பெரும்பாலானவர்களுக்கு கிடைக்கவில்லை. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி சுமந்தார்கள், கபர்ல உள்ள இறங்குனாங்க. ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கபர்ல இறங்குனாங்க. அவங்களுடைய முபாரக்கான கரங்களினாலே வாங்கி உள்ளே வைத்தார்கள். அந்த நேரத்தில் தொழுகை எல்லாம் கடமை இல்லை. அதுக்கு பிறகுதானே, அதாவது ஆமுல் ஹுசுன், கவலை ஆண்டு வந்ததே, அந்த கவலைக்கு அல்லாஹ் கொடுத்த சன்மானம் தான், கதீஜா நாயகி இழந்த அந்த கவலைக்கு கொடுத்த சன்மானம் தான் மேராஜ் என்று பெருமக்கள் சொல்வார். மேராஜுக்கு 5 காரணம் மார்க்கம் சொல்லும். மேராஜ் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது, மேராஜ் ஏன் வழங்கப்பட்டது என்பதற்கு 5 காரணங்களை சொல்வார். அது ஒரு நீண்ட தலைப்பு. அது அதற்கு ஒன்று, அந்த காரணங்களிலே ஒன்று அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்வான், ஒமா ஜஅல்னர் ருயல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ், மக்களுடைய ஈமானை சோதிப்பதற்காகவும் மேராஜ் கொடுக்கப்பட்டது. மக்களுடைய ஈமானை சோதிப்பதற்காக. ஒரு இரவிலே இங்கிருந்து அவ்வளவு போய் அவ்வளவு அதிசயங்களை கண்டு வந்திருக்கிறாங்க. மக்களுடைய ஈமானுடைய சோதனைக்காகவும் அது கொடுக்கப்பட்டது. அதே போல அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அதே போல அபூ தாலிபினுடைய வஃபாத்தினாலே மிக கவலையுற்றிருந்தார்களே, மிக சோதனைக்கு பின்னாலே இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், பொது சட்டம், ஏதாவது சோதனைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு ஏதாவது மேன்மைகள் வரப்போகிறதுன்னு அர்த்தம். இதஸ்தத்தத் பிகல் பல்வா ஃபஃபக்கிர் ஃபீ அலம் நஷ்ரஹ் ஃபஉஸ்ருன் பைன யுஸ்ரைனி இதா ஃபக்கர்தஹு ஃபஃப்ரஹ். வாழ்க்கையில் ஏதாவது சிரமங்கள் இருந்தால் அலம் நஷ்ரஹ் சூராவை யோசித்து பாருங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், அலம் நஷ்ரஹ் சூராவை யோசித்து பாருங்கள். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன் ஃப இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. ஒரு கஷ்டத்திற்கு பின்னாலே பல இன்பங்கள். ஏதாவது சோதனைகள் வந்தால் அதுக்கு பிறகு பலவிதமான மேன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை அலம் நஷ்ரஹிலே சொல்கிறானே, அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த பைத்தை ஞாபகப்படுத்தி காண்பிப்பார். அல்லாஹு தஆலா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாழும் காலத்தில் எல்லா மேன்மைகளை கொடுத்தான் என்பது மாத்திரமல்ல, அவர்கள் இறந்ததற்கு பின்னாலே அந்த கவலையின் சன்மானமாக கூட மிஅராஜை அல்லாஹ் கொடுத்தான் என்று பெருமக்கள் சொல்வார். அதனாலே கியாமத்து வரை உலகமாந்தருக்கெல்லாம்
அல்லாஹுடைய ரசூல் என்ற அந்த ஜோதியை, நுபுவத்தினுடைய ஜோதியை பத்திரமாக பாதுகாத்து இந்த உம்மத்திடத்திலே கொடுத்த மிகப்பெரிய பாக்கியவதியாக அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் வரலாற்றிலே பதியப்பெற்ற உன்னதமான பெண்மணியாக இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹுடைய பொருத்தத்தை தந்தருள்வானா. வாழ்க்கையின் எல்லா விதமான சிரமங்களிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும், நோய் நொடிகளிலிருந்தும், வறுமைகளிலிருந்தும், கடன்களிலிருந்தும், நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத எல்லா விதமான சிரமங்களிலிருந்தும் கருணையில் ரஹ்மான் அந்த நன்மக்களின் பொருட்டினால் அல்லாஹு தஆலா எல்லா சிரமங்களையும் நீக்கி அருள்வானாக. நம்முடைய துன்யாவையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக. நம்முடைய ஆகிரத்தையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக. வாழ்க்கையில் எல்லா விதமான உயர்வுகளையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹுடைய பொருத்தத்தை அல்லாஹ் நிறைவாக தந்தருள்வானாக. அந்த நன்மக்கள் எல்லாம் நமக்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய நிலையிலே உன்னதமான சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானா. நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்பத்தை அல்லாஹ் நம்முடைய கல்பிலே நிரப்பமாக தந்தருள்வானா. அவருடைய மேலான வழிகாட்டுதலை வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலேயும் முஹப்பத்தோடு பின்பற்றி நடப்பதற்கான நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله आ गए मेरे आका مرحبا يا رسول الله مرحبا يا رسول الله يا رسول الله مرحبا يا حبيب الله مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله आ गए मेरे आका مرحبا يا رسول الله مرحبا يا رسول الله مسلما على أحمد والآل والأصحاب من للآل آل لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله بلغ المنتح في أوصافه فما بلغ بالغ معشار ما أوتي بما في البال بال لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم قل ما أسألكم عليه أجرا إلا المودة في القربى. وقال النبي صلى الله عليه وسلم مثل أهل بيتي كمثل سفينة نوح من ركبها نجا ومن تخلف منها هلك وكما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகைந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற பரிசுத்தமான நல்லடியார்களில் நம்ம எல்லாம் கபூல் செய்தருள்வார். கண்ணியமிக்க பெருமக்களே, நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் என்பது இன்றைய தலைப்பு. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல விசேஷமான தன்மைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். நமது நாயகத்திற்கு அல்லாஹ் தஆலா பலவிதமான தனித்தன்மைகளையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஹதீஸ்களிலே வருகிறது, அவர்கள் நடந்தால் அவருடைய பூ உடலுக்கு நிழல் விடாது. ஊதாவிலே ஹதீஸ் இருக்கிறது, அவர்கள் நடந்தால் அவர்களுக்கு நிழல் விடாது.
அது தொடர்பான பல நிகழ்வுகள் இருக்கிறது. ஆனால் விரித்து சொல்வதற்கான சூழல் நேரங்கள் இல்லை. அவர்கள் நடந்தால் அவர்களுடைய உடலுக்கு நிழல் விடாது. அதேபோல் அவருடைய திருமேனியிலே ஈ அமராது. நான் வேகமாக அதை சொல்லிக் கொண்டு செல்கிறேன். விசேஷ சில அம்சங்கள். அவருடைய மேனியிலே ஈ அமராது. அதேபோல் அவர்கள் கொட்டாவி விட மாட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸாவு மின ஷைத்தான், கொட்டாய் விட மாட்டார்கள். நமக்கும் கொட்டாய் வந்தால் அடக்க வேண்டும், ஹதீஸிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொட்டாய் விட மாட்டார்கள். அவருடைய மலஜலத்தை பூமி விழுங்கிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலஜலங்களை பூமி விழுங்கிவிடும். இந்த உலகத்தில் அவர்கள் பிறக்கும் பொழுதே ஹத்னா செய்யப்பட்ட நிலையில் பிறந்தார்கள். அவர்களுடைய கண்கள் உறங்குமே தவிர கல்பு உறங்காது. கண்கள் உறங்குமே தவிர கல்பு உறங்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூக்கத்தினாலே ஒது முடியாது. அவர்களுக்கு உண்டான விசேஷ தன்மை ஹதீஸிலே வருகிறது. அந்த ஹதீஸ்களை எல்லாம் வாசித்து வாசித்து சொல்வதற்குண்டான நிலைகள் இல்லை. அவர்கள் தூங்கினால் அதனால் ஒது முடியாது. முன்பக்கம் பார்ப்பது போல் பின்பக்கம் பார்ப்பார்கள். அவர்கள் முன்னால் பார்ப்பதை போல் பின்னால் பார்ப்பார்கள். எப்படி ஒரு தடவை சஹாபிகளுக்கு சொன்னார்கள், ஹதீஸிலே வருகிறது. அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சபையிலே அமர்ந்திருந்தாலும் அவர்கள் தான் இருப்பதிலே உயர்வாக தெரிவார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த காலகட்டத்திலும் ஸ்கலிதம் ஏற்பட்டதில்லை. அவர்களுக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டதில்லை. அதே போல கல்லம் அல்லாஹு பி ஜமீஇ அஸ்னாஃபில் வஹி, வஹியினுடைய எல்லா வகையை கொண்டும் அல்லாஹ் தஆலா அவர்களிடத்தில் பேசினார். வஹி என்பது பலவிதமான நிலைப்பாடுகளிலே வரும். ஹதீஸிலே வருகிறது மிஸ்ர சல்சலத்தில் ஜரஸ், மணி ஓசையை போல் வரும். அல்லாஹ் ரசூலை அனுப்பி பேசுவான். அல்லாஹ் பின்னால் திரைக்கு பின்னால் பேசுவதை போல் இருக்கும் என்றெல்லாம் பல நிலைகள் குர்ஆனிலே வருகிறதே. சில நபிமார்களுக்கு சில வழிகள் தான் அதிலே இருந்தது. ஆனால் வஹீனுடைய எல்லா அஸ்ராஃப்களையும் எல்லா வகைகளையும் கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேன்மையை கொடுத்தார். அதே போல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது கனவிலே கண்டால் அவர்களைத்தான் கண்டிருக்கிறார். மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஆனி ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸல் பி. என்னை கண்டவர் என்னைத்தான் கண்டார், ஷைத்தான் என் உருவில் வரமாட்டான். வேறு யார் உருவில் வேண்டுமானாலும் ஷைத்தான் வரலாம். எனவே என் உருவில் ஷைத்தான் வர இயலாது. என்னை கண்டவர் என்னைத்தான் கண்டார். அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உறவு பெயர் சொல்லி அழைக்க கூடாது. லா தஜஅலு துஆ ar-ரசூலி கதுஆஇ பைனக் கதுஆஇ பஅதிக்கும் பஅதா. நீங்கள் உங்களில் சிலர் சிலரை அழைப்பதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நீங்கள் உறவு சொல்லி அழைக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வார். ஃபாத்திமா நாயகியாக இருந்தாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை யா ரசூலல்லாஹ் என்று அழைப்பதுதான் பொருத்தமானது, கண்ணியமானது. அவர்களை நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய உறவு சொல்லி அழைப்பதை போல அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் அழைக்க கூடாது. அதே போல அவர்கள் உலகில் அதிகமாக நடமாடிய இடம்தான் ரௌதத்துல் ஜன்னா. மதீனா முனவ்வராவிலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்கும் அதே போல அவருடைய மும்பருக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ரௌதத்து மின் ரியாதுல் ஜன்னா இருக்கிறதே, அது உலகத்திலேயே அவர்கள் அதிகமாக கால் பதித்த நடந்த இடம்தான் ரௌதத்துல் ஜன்னா. அதே போல அவருடைய மனைவிமார்களை அல்லாஹ் தஆலா அவருடைய வஃபாத்திற்கு பின்னால் கூட யாரும் நிக்காஹ் செய்ய முடியாது. நம்முடைய தாய்மார்கள் அல்லாஹ் தஆலா அவர்கள் நிக்காஹ் செய்வதை ஹராமாக ஆக்கியிருக்கிறார். அதே போல் நாளை கியாமத்தினுடைய நாளையிலே ஹவுதுல் கௌசரிலே என்னுடைய மிம்பர் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அதே போல் ஜவாமியுல் கலீம், குறைந்த வார்த்தைகளாலே நிறைந்த கருத்துக்களை பேசக்கூடிய ஆற்றலுள்ள நிலையில் அல்லாஹ் தஆலா என்னை ஆக்கி வைத்திருக்கிறார். உன்சிர்து பிர்ருஹ்பி மஸீரத ஷஹரின், ஒரு மாத தொலை தூரத்திற்கு அல்லாஹ் தஆலா கண்ணியமான பயத்தை கொண்டு அல்லாஹ் என்னை கொண்டு ஒரு உதவி செய்திருக்கிறான். எதிரிகள் நினைத்தால் கூட ஒரு மாத தொலை தூரவிலே இருப்பவர்கள் கூட என்னை பற்றி உண்டான ஒரு பயம் உங்களுடைய கல்விலே அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு உதவி செய்திருக்கிறான். இந்த ஹதீஸ்களை எல்லாம் ரொம்ப விரித்து சொல்லணும், விரித்து சொல்ல வேண்டும். ஆனால் அதில் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது என்பதனால நான் அப்படி விரித்து சொல்லவில்லை. அருமையான பெருமக்களே, அதே போல புனிதமான மிஅராஜ் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டது. எத்தனையோ நபிமார்கள் கேட்டார்கள், கேட்டும் கொடுக்கவில்லை. அல்லாஹ் தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த மகத்தான பாக்கியத்தை கொடுத்தார். அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தால் உடனடியாக பதில் சொல்லணும். அவர் தொழுது கொண்டிருந்தாலும் சரி. சையதுனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா தொழுது கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிடுறாங்கன்னு சொன்னாங்க. தொழுது முடிச்சிட்டு வந்து அதுக்கு பிறகு வந்தாங்க. அப்பதே கூப்பிட்டேன், இப்பதான் வரீங்கன்னு கேட்டாங்க. நான் இனிமே தொழுதுகிட்டு இருந்தேன்.
அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லவில்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஜீபூ லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை அழைத்தால் உடனடியாக பதில் சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்லவில்லையா? ருக்கூல நிக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்கன்னா அவர்கள் சொன்ன வேலையை பேசி எங்கேயாவது செல்ல சொன்னார், எல்லாவற்றையும் செய்து முடித்தாலும் திருப்பி வந்து ருக்கூல இருந்து தொடரலாம். சுப்ஹானல்லாஹ். திருமக்களை, தொழுகையினுடைய எந்த காரியம் முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே தொழுகையிலே அவர்கள் அழைத்தால் கூட அந்த ஆயத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அப்படி விளக்கம் சொன்னார்கள். எனவே அவர்கள் அழைத்தால் ஒரு மனிதர் தொழுகையில் இருந்தால் கூட பதில் சொல்ல வேண்டும். அதே போல அவர்களுக்கு யாரும் தொழ வைக்க முடியாது. பைஹக்கி ஹதீஸ் வருது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரும் நின்று இமாமாக தொழுக வைக்க இயலாது, தொழுக வைக்கவும் இல்லை. தனித்தனியாக தொழுது கொண்டார்களே தவிர யாரும் தொழ வைக்க முடியாது. அதனால் இப்படி பலவிதமான விசேஷங்கள் இன்னும் ரொம்ப இருக்கிறது ஹதீஸிலே. அதே போல ஏராளமான காரியங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அவைகளில் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சிறப்புகளிலே தனிச்சிறப்பு, மனித வரலாற்றில் யாருக்கும் இல்லாத சிறப்பு, மனித வரலாற்றில் யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, தொடரும் பாரம்பரியம், தொடரக்கூடிய பாரம்பரியம். அவருடைய அஹ்லுல் பைத், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் என்பது கியாமத் வரை தொடரக்கூடிய மகத்தான பாக்கியம் கொண்டது. உலகத்தில் மனித வரலாற்றில் யாருக்கும் இப்படிப்பட்ட பாக்கியம் வழங்கப்படவில்லை. அல்லாஹ் தஆலா அந்த மகத்தான சிறப்பை, மேன்மையை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் கொடுத்தார். ஒரு தடவை கஅபாவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தார்கள். குறைஷிகள் சில பேர் பேசினாங்க. அவர்களை குறித்து மனதிலே வேதனைப்பட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒன்றுமே செய்ய முடியலையே என்று அவர்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே அமர்ந்திருந்த ஆசிபின் வாயில் என்பவன் சொன்னான், நஊது பில்லாஹ், இந்த வார்த்தை சொல்ல கூசுகிறது. அவன் சொன்னான், அவரை விடுங்க, அவர் ஒரு நாதியற்றவர் என்று சொன்னான். நஊது பில்லாஹ். ஆசிபின் வாயில் கடுமையான வார்த்தையை சொன்னான், அவரை விடுங்க. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முதல் குழந்தை பிறந்தது காசிம். பிறந்த பிள்ளை, அந்த பிள்ளை இறந்துட்டாங்க சிறு வயதிலேயே. அதனால் அவர் சந்ததியற்றவர், நாதியற்றவர் என்று சொன்னார். அல்லாஹ் உடனடியாக ஆயத் இறக்கினான், இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நாயகமே, அல்லாஹ் உங்களுக்கு எல்லா மேன்மைகளையும் கொடுத்திருக்கிறான். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், எனவே நீங்கள் அல்லாஹ்வை தொழுது அறுத்து பலியிடுங்கள். இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், உங்களை பழிப்பவன் தான் நாதியற்றவன் என்று அல்லாஹ் சொல்றான். உங்களை பழிப்பவன் தான் நாதியற்றவனை தவிர தாங்கள் அந்த குறைபாடுகள் உள்ளவர் அல்ல என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பெருமைப்படச் சொன்னார். திருமக்களே, 14 நூற்றாண்டுகளை கடந்தும் கூட இன்றும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான சந்ததி தொடர்கிறது என்று சொன்னால் அது ஒரு சாதாரணமானதல்ல, மனித வரலாற்றிலே அற்புதமான வரலாறு. திருமக்களே, சமீபத்திலே கேரளத்திலே சங்கைக்குரிய பாணக்காடு ஷிஹாப் தங்கள் அவர்கள் வஃபாத்தானார்கள். பாணக்காடு ஷிஹாப் தங்களுடைய முகமது அலி ஷிஹாப் தங்கள் வஃபாத்தான நேரத்திலே கேரளத்தினுடைய மலையாள நாளிதழ்களில் எல்லாம் அவருடைய சந்ததியை அப்படியே போட்டிருந்தார். சந்ததின்னு சொன்னா யாரிலிருந்து இன்று யார் என்று சொன்னால் இவர்களிலிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை உள்ள அந்த தொடரை, அந்த சனதை வைத்திருக்க வேண்டும். பாணக்காடு முகமது அலி ஷிஹாப் தங்கள் வஃபாத்தான நேரத்திலே மலையாளத்தினுடைய அந்த நாளிதழ்கள் எல்லாம் அந்த சந்ததியை எப்படி போட்டிருந்தார்கள். பெருமக்கள், இன்றும் அந்த சந்ததி தொடர்கிறது. அந்த உறவுகள் மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு நஸபு மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பான ஒரு பொருளை யாராவது வைத்திருந்தால் அந்த பொருள் யாரிலிருந்து அவர்களுக்கு வந்தது என்ற தொடரும் வேண்டும். அப்படி ஆனால்தான் அந்த பொருள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து என்று நம்பப்படும். இந்தியாவிலே காஷ்மீரிலே பிரபலமான ஒரு மஸ்ஜித் ஹஜரத் பால் மஸ்ஜித்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் தெரியும் ஹஜரத் பால் மஸ்ஜித். ஹஜரத் பால், பால்னா ஒருதல முடின்னு அர்த்தம். ஹஜரத்னா கண்ணியமான வார்த்தை, கண்ணியமிக்க முடி. ஹஜரத் பால் மஸ்ஜித் என்று சொன்னால் அந்த பள்ளியிலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி முபாரக்கான முடி இருக்கிறது. அந்த முடி, அதை குறித்து ஒரு சர்ச்சை எழுந்த நேரத்திலே அந்த பள்ளியினுடைய பொறுப்புதாரிகள் யாரில் இருந்து இந்த முடி எங்களுக்கு எப்படி வந்தது என்ற அந்த சனதை, அந்த தொடரை வெளியிட்டார். அதனாலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரை 14 நூற்றாண்டுகளை கடந்ததற்கு பின்னாலும் கூட இன்றும்
இல்லை இல்லை, இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரை அவருடைய சந்ததி தொடரக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நமது நாயகத்திற்கு கொடுத்த பெரும் சிறப்புகளிலே தனிச்சிறப்புகளிலே இதுவும் ஒன்றாக இருக்கிறது. அஹ்லுல் பைத்னா யார்? ஸல்லல்லாஹு குடும்பத்தார் என்று சொன்னால் யார்? அஹ்லுல் பைத் யார் என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவங்களுடைய மனைவிமார்கள், அவங்களுடைய மக்கள், நிக்காஹின் வழியாக பிள்ளைகளுக்கு நிக்காஹின் வழியாக ஏற்பட்ட அந்த உறவு. முஸ்லிம் ஷரீஃபிலே ஹதீஸ் வருகிறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சபைக்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய போர்வை போத்திருந்தாங்க, ஒரு பெரிய போர்வையை. ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்த உடனே இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு அந்த போர்வைக்குள்ளே அவங்கள வச்சுக்கிட்டாங்க. இந்த போர்வையை அப்படி போத்திக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். சொல்லுங்க, ரலியல்லாஹு அன்ஹா உள்ளே வருகிறார்கள். ஃபாதுகலஹா, அவங்களே அந்த போர்வைக்குள்ளே உட்காருங்கன்னு சொன்னாங்க. சும்ம ஜாஅல் ஹசன், சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகிறார்கள். அவங்களே அழைச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்வைக்குள்ளே உள்ள வச்சாங்க. சும்ம ஜாஅல் ஹுசைன், சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகிறார்கள். ஃபாதுகலஹா, அவர்களையும் உள்ளே நுழைத்து சொன்னார்கள். அதற்கு பிறகு சும்ம ஜல்லலஹும், மொத்தமாக அப்படி போர்த்தி விட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதினார்கள். இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுطஹிரக்கும் தத்ஹீரா. அல்லாஹ் தஆலா உங்களுடைய குடும்பத்தாரை விட்டும் எல்லா விதமான நஜீஸையும் அல்லாஹ் தஆலா போக்குவதற்கு நாடுகிறான், உங்களை பரிசுத்தப்படுத்த நாடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்தாரை குறித்து சொன்ன அந்த ஆயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது ஓதி காட்டினார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதேபோல் அவருடைய மக்கள் ஹஜ்ரத் சையதுனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அதேபோல் அவருடைய பேரப்பிள்ளைகள் தம்முடைய குடும்பத்தார் என்பதை சொன்னார்கள். ஒரு தடவை ஒரு முபாஹலாவினுடைய விஷயம் வந்தது. முபாஹலா, சத்திய மார்க்கம் எது என்பது சம்பந்தமாக வேதக்காரர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்திற்கு மத்தியிலே ஒரு விவாதம் வந்தது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நாங்கள் தான் உண்மையில் இருக்கிறோன்னு அவங்க சொன்னாங்க, நாங்கள் தான் உண்மையில் இருக்கிறோன்னு சொன்னாங்க. இப்படி வந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு ஆயத் இறக்கினான். ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீஹி மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம் ஃபகுல் தஆலவ் நதுஉ அப்னாஅனா வ அப்னாஅக்கும் வ நிசாஅனா வ நிசாஅக்கும் வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும் சும்ம நப்தஹில் ஃபனஜஅல் லானத்தல்லாஹி அலல் காதிபீன். நாயகமே, நீங்கள் அப்படி ஒரு அறிவிப்பு செய்யுங்கள், சத்தியத்தில் இருக்கிறோன்னு சொன்னால் வாருங்கள், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரை எல்லாம் கூட்டுவாங்க, உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வாருங்கள், உங்களுடைய மனைவி அழைத்து வாருங்கள், எல்லோரையும் அழைத்து வாருங்கள், நாமும் வர வேண்டும், குடும்பத்தாரையும் அழைத்து வர வேண்டும். அதற்கு பிறகு மொத்தமாக சேர்ந்திருந்து நாம் முபாஹலா செய்வோம். யார் உண்மையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி ஏற்படட்டும், யார் பொய்யர்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படட்டும் என்று பகிரங்கமாக வைத்து சொல்ல வேண்டும். வேதக்காரர்கள் அப்படி இப்படின்னு பேசினாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை அவர்கள் விளங்கியிருந்தார்கள், அதனால் யாரும் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முபாஹலாவுக்கு அழைத்து வந்திருந்தார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உள்ளிட்ட, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட மக்களை எல்லாம் அந்த முபாஹலாவுக்காக அழைத்து வந்திருந்தார்கள், வேறு யாரும் வரவில்லை. அதனாலே குடும்பத்தார் என்று சொல்லும் பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதேபோல் அவங்களுடைய அருமையான பேரப்பிள்ளைகள். பல இடங்களிலே சம்பந்தமான ஹதீசுகள் பல செய்திகளிலே வருகிறது. அதேபோல் அவங்களுடைய மனைவிமார்களும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், நம்முடைய தாய்மார்களான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லோரும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அவர்களை குறித்து தான் சொன்னான். யா நிசா அந்நபியி லஸ்துன்ன கஹதிம் மினன் நிசா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களே, உலகத்தில் வேறு யாரையும் போல் அல்ல நீங்கள், உலகத்தில் மற்றவர்களைப் போல் அல்ல நீங்கள், உங்களுக்கு என்று தனி அந்தஸ்தும் உயர்வும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பித்தான். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா குடும்பத்தார் என்ற வார்த்தையை மனைவிக்கு சொல்கிறான். குடும்பத்தார் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா மனைவிக்கு சொல்கிறான். பல இடங்களில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், வைது கால மூசா லி அஹ்லிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அஹ்லிடத்தில் சொன்னார். அந்த ஆயத்தினுடைய விரிவுரையிலே எல்லோரும் சொல்வார்கள், யாருக்கும் மாறுபட்ட கருத்தில்லை, தன்னுடைய மனைவி இடத்தில் சொன்னார்கள். இன்னி ஆனஸ்து நாரன் சாத்திக்கு மின்ஹா பி ஹபரின் என்ற அந்த ஆயத்தை சொல்லும் பொழுது அஹ்ல் என்ற வார்த்தை வருகிறது, அது மனைவியை குறிக்கும் என்பது தெளிவு. அதே போல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொன்னான், ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும்
உங்களுடைய பரக்காத்துகளும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா அருமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவியையும் சேர்த்து சொன்னதாக அந்த ஆயத்தினுடைய விரிவுரையிலே பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், குல் மா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத்த ஃபில் குர்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கச் சொல்கிறான். நம்மை பார்த்து அல்லாஹு தாலா நாயகத்திடத்திலே கட்டளையிடுகிறான், நீங்கள் மக்களிடத்தில் கேளுங்கள். மா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் செய்யக்கூடிய பணிகளுக்காக. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரீசுன் அலைக்கும், எல்லா நிலையிலும் ஹரீசுன் அலைக்கும். நாம் மூமின்களாக ஆக வேண்டும் என்பதிலே, நம்முடைய கபூரிலே, நம்முடைய துன்யாவிலே, நம்முடைய ஆகிரத்திலே, சொர்க்கத்தை நுழைவிப்பதிலே எல்லாவற்றிலும் பேராசை உள்ளவர்கள். செய்த அந்த காரியத்திற்கு நீங்கள் எந்த பகரத்தையும் தர வேண்டியதில்லை. ஆனால் ஒரு பகரத்தை நான் கேட்கிறேன், இல்லல் மவத்தத்த ஃபில் குர்பா, என் உறவினர்களை, என்னுடைய குடும்பத்தாரை, என்னுடைய சந்ததியினரை நீங்கள் பிரிய வைக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். அப்போ அது நம்முடைய கடமையா இல்லையா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரை பிரிய வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபின் வழியாக நாயகத்தை சொல்லி கேட்க சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், திருமதியில் ஹதீஸ் வருகிறது, வ அஹிப்பூனி பிஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக என்னை நேசியுங்கள். வ அஹிப்பு அஹ்ல பைத்தி பிஹுப்பி, என்னை நேசிப்பதாக இருந்தால் என் குடும்பத்தாரையும் நேசியுங்கள், என் சந்ததியையும் நேசியுங்கள். என்னுடைய குடும்பத்தாரை நேசிக்கக்கூடியவருக்கு உதாரணம் எப்படி தெரியுமா? கமசலி சஃபீனத்தி நூஹின், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை போலன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலகட்டத்தில் கப்பலில் ஏறியவர் தான் பிழைத்தார், கப்பலில் ஏறாதவர் தொலைந்தார். வரலாற்றில் பார்க்கிறோமே, வழிந்து விட்டார்கள். அதே போல என்னுடைய குடும்பத்தாரை பிரியம் வைப்பது, அவர்கள் தொடர்பாக உள்ள அந்த காரியத்திலே நீங்கள் கண்ணியமான முறையிலே நடந்து கொண்டால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் ஏறியவர்களைப் போல என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அருமையான பெருமக்களே, அல்லாஹு தஆலா அந்த அஹ்லுல் பைத்திற்கென்று பொதுவான சில சிறப்புகளை கொடுத்தான். குர்ஆனிலே வருகிறது. இப்பொழுது ஓதிய ஆயத், அல்லாஹு தஆலா உங்களை விட்டும் ரிஜிஸை, நஜீசுகளை, இணை வைப்பதை அல்லாஹ் உங்களை விட்டும் பரிசுத்தமாக ஆக்கி கொண்டான். உங்களை அல்லாஹ் எல்லா நிலையிலும் பரிசுத்தமாக்கினான் குடும்பத்தாரை என்று குர்ஆன் சொல்கிறது. அதே போல நாம கூட அத்தஹியாத்தில் ஓதும் பொழுது பணிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், பணிக்கப்பட்டிருக்கிறோம், கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்களின் மீதும் ரப்பே நீ ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இரு, உன்னுடைய பேரருளை பொழிந்து கொண்டே இரு என்று சொல்வதற்கு கட்டளையிடப்பட்டவர்கள் நாம். அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவதற்கும் அவருடைய மேன்மைக்காக துஆ செய்வதற்கும் கட்டளையிடப்பட்டவர்கள். அதே போல செய்தனா ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில காரியங்களை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன், அதை பற்றி கொண்டால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். அதில் ஒன்று என்னுடைய சந்ததிகள் என்று சொன்னார். என்னுடைய சந்ததிகளை நீங்கள் பற்றி கொண்டால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னார். பெருமக்களே, அவருடைய சந்ததியை பொறுத்தவரையிலே ஜகாத்தினுடைய பொருள் அவர்களுக்கு ஹராம் ஆகும். ஜகாத் அவர்களுக்கு ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததிகள் யாராக இருந்தாலும், அஹ்லு பைத் என்பது மன் ஹரும் அலைஹிம் ஸதகா, யாரின் மீது ஜகாத் ஹராம் ஆகிவிட்டதோ அப்படிப்பட்ட குடும்பத்தார்களான எல்லோருக்கும், அவங்களுடைய பிள்ளைகள் யாருக்கும் ஜகாத்தினுடைய பொருள் கூடாது, ஹராம் ஆகும். அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பான ஒரு ஹதீஸ் வருகிறது. ஒரு நாள் அதற்கு ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே உள்ளவர்கள், அவருடைய மகனார் அதற்கு ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதற்கு ஃபதுல் இப்னு அப்பாஸும் அவருடைய குடும்பத்தில் இன்னொருவரும் சேர்ந்து ஜகாத் சம்பந்தப்பட்ட அந்த காரியத்தை, ஜகாத்தினுடைய பொருள்களை மற்றவர்களிடத்திலிருந்து வாங்குவதற்காக வேண்டி பணி நியமிக்கப்பட்டார்களே, அந்த பணியிலே சேருவதற்கு ஆசைப்பட்டார்கள். ஜகாத்தை வரி வசூல் செய்கிறார்களே, அந்த வரி வசூல் செய்பவர்களுக்கு ஜகாத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. அந்த காரியத்தில் செய்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவருடைய குடும்பத்தார் இன்னொரு ஈடுபட்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அப்படி ஈடுபடக்கூடாது. இன்னஹா லா தஹில்லு லி முஹம்மதின் வலா லி ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ அவருடைய குடும்பத்தாருக்கு அது ஹலால் அல்ல. அதே போல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ், பிரபலமான ஹதீஸ், ஹதரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஜகாத்தினுடைய பேரியத்தம்பழத்தை எடுத்து வாயிலே போட்டு விட்டார்கள். சின்ன பிள்ளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்க்குள்ள கை விட்டாங்க. பக் பக், என் அருமை மகனை கீழே துப்பிருமா,
கீழே துப்பிவிடு. இன்னஹாலா தஹில்லுலி முஹம்மதின் வலாலி ஆலி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருக்கோ இது ஹலால் அல்ல என்பதை சொன்னார். அருமையான பெருமக்களே, எங்களுடைய குடும்பத்தார் யார் என்று சொன்னால் அவங்களுடைய மனைவிமார்கள், அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய சந்ததிகள் என்பதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலேயே நசபுகளில் குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தில் உலகத்திலேயே சிறப்பானவர்கள் யாராவது இருக்கிறார் என்று சொன்னால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததி தான். ஏனென்று சொன்னால் குடும்பத்தாரில் யார் ஈமான் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஈமானுடைய பாக்கியத்தையும் பெறுகிறார்கள், அதே போல அந்த குடும்பத்தினுடைய கண்ணியத்தையும் அவர்கள் பெறுகிறார்கள். எனவேதான் யாராவது ஒரு ஆளு ஸல்லல்லாஹு குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல, ஆனால் குடும்பத்தை சார்ந்தவர் என்று வாதித்தால், புகாரில் ஹதீஸ் வருகிறது, குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல, அதற்கான சனது இல்லை, ஆனால் அப்படி சேர்ந்தவர் என்று யாராவது வாதித்தால் அதனால் அவர் நரகத்தில் ஆக்கப்படுவார் என்று ஹதீஸிலே வருகிறது. ஏனென்றால் அது சாதாரண ஒரு சிறப்பல்ல. அப்படி யாராவது மனித்தா கௌமன் லைஸ லஹு ஃபீஹிம் நஸபுன், ஸல்லல்லாஹு அலைஹி அந்த நஸப் இல்லை, அப்படி இல்லாத நிலையிலே ஒருவர் தனக்கு அது இருப்பதாக வாதித்தால் ஃபல்யதபவ்வ மக்காதஹு மினன்னார், தன் இருப்பிடத்தை நரகமாக்கட்டும் என்று சொன்னார். அதே போல உலகத்தில் அதைவிட பாவமான ஒரு காரியம் வேறு எதுவுமே இல்லை என்பதையும் ஹதீஸிலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பார். ஹஜ்ரத் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே சொல்வார்கள், ஒரு தடவை சையதுனா ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயாரின் ஜனாசாவிலே பங்கேற்று அதிலே தொழுது முடித்துவிட்டு அதற்கு பிறகு வாகனத்திலே ஏறுவதற்காக வேண்டி வருகிறார்கள். அதற்கு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாயாருடைய ஜனாசாவிலே பங்கேற்று அது முடித்ததற்கு பின்னால் வாகனத்தில் ஏறுவதற்காக வருகிறார்கள். அந்த நேரத்திலே சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து அந்த வாகனத்தினுடைய அதிலே கால் வைக்கக்கூடிய அந்த பகுதியிலே இவர்கள் கை வைத்து அவர்களை மேலே ஏறுவதற்காக வேண்டி உள்ள அந்த உதவியை செய்தார்கள். உடனே அங்கே மேலே இருந்த அதில் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹல்லி இப்னு அம்மி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு பெரிய தகப்பனாரின் அருமை மகனாரே விடுங்கள், நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். என்ன, அதில் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காத்திபுல் வஹி எழுதியவர்கள், மிகப்பெரிய ஆலிமாக இருக்கிறார்கள். உடனே சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, ஹாக்கதா நஃபஅலு பி உலமாஇனா, உலமாக்களுக்கு இப்படித்தான் கண்ணியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம், அதனால் இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம். ஃபதுல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் அதற்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உலமாக்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இவ்வாறு தான் ஏவப்பட்டிருக்கிறோம், அதனால் நாங்கள் கண்ணியம் செய்தோம் சொல்லி காத்திபுல் வஹியான வஹியை எழுதிய ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து சொன்னார்கள். உடனே ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய வாகனத்திலிருந்து கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி வகப்பல யத அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய அருமை மகனார், ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய அருமை மகனார் அப்துல்லாஹ்வுடைய கையை முத்தமிட்டார்கள். கீழே இறங்கி ஸைத் ரலியல்லாஹு தஆலா உடனே கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி கையை முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், ஹாக்கதா உமிர்னா அன் நஃஅல பி ஆலி பைத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரிடத்தில் இப்படி கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை, அவர்களை முஹப்பத் வைக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு பல வகையிலும் சொல்லி காட்டுகிறது. யார் அவர்களை கண்ணியப்படுத்தினார்களோ அல்லாஹு தஆலா உலகத்திலும் ஆகிரத்திலும் அவர்களை கண்ணியப்படுத்துவார். குறைஷிகளிலே அபூ சுஃபியான் மிக கடுமையான எதிரி, நீண்ட காலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபத்ஹ் மக்காவிற்கு பின்னால் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அபூ சுஃபியான். பெரிய பெரிய படைகளில் எல்லாம், உஹதிலே மற்ற படைகளில் எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக நின்று போரிட்டவர். கடைசியாக பின்னால் தான் அந்த தலைவர் ஈமான் கொண்டார். ஆனால் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர்களுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும்னு சொன்னார். எனக்கு தெரியும், நிச்சயமாக ஹஜ்ரத் அபூ சுஃபியான் அவர்களுக்கு
ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்கும்பொழுது அதற்கான ஒரு காரணத்தை சொன்னார். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட அந்த கோபத்தை வெளிக்காட்டக்கூடிய நிலையிலே அபூஜஹில், மக்காவினுடைய ஃபிரௌன், இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் அபூஜஹில் அந்த கோபத்தை வெளிக்காட்டுவதற்காக வேண்டி இந்த சின்ன பிள்ளையினுடைய கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டான். ஃபாத்திமா நாயகினுடைய கன்னத்திலே ஓங்கி அரைந்து விட்டான். ஓங்கி அரைந்தால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளை, அதுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு அந்த நேரத்தில் சின்ன பிள்ளையினுடைய நிலைப்பாடு என்ன தெரியும்? அதனால் இவங்க ஓடி போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க. அவங்களுடைய கன்னத்திலே இந்த அபூஜஹிலுடைய கரங்கள் அப்படியே பதிந்திருப்பதை பார்த்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வேதனை அவங்களால தாங்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏம்மா நீ போய் அபூ சுஃபியான்ட்ட சொல்லுன்னு சொன்னாங்க. நீ போய் அபூ சுஃபியான்ட்ட சொல்லுன்னு சொன்னாங்க. ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அபூ சுஃபியான் இடத்தில் வருகிறார். வந்து கன்னத்தை காட்டி சொன்னார்கள், அபூஜஹில் என்னை அடித்து விட்டார். பிள்ளையினுடைய கன்னம் சிவந்திருப்பதை, அந்த இடத்திலே கைகள் பதிந்திருப்பதை பார்த்த அபூ சுஃபியான் அவர்கள் உடனடியாக அந்த பிள்ளை தோளில் தூக்கிட்டாங்க. சின்ன பிள்ளை தான், தோளில் தூக்கிட்டாங்க. தோளில் தூக்கி கொண்டு நேராக அபூஜஹில் இடத்துல போனாங்க. எப்பா கோபத்தை இப்படியா காட்டுறது என்று சொல்லிவிட்டு கண்டித்து விட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீ ஒரு அடி அடிமான்னாங்களாம். இவங்க அடிச்சாங்க ஒன்றும் வலிக்க போகிறதில்லை. ஆனாலும் அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அபூ சுஃபியான் சொன்னார், நீ ஒரு அடி கொடுமான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ சுஃபியானுடைய தோளிலே இருக்கிற அந்த நிலையிலே அவர் சொல்லக்கூடிய அந்த உத்தரவினாலே அபூஜஹிலுடைய கன்னத்தில் ஒரு அறை கொடுத்த உடனே இவங்களுக்கு பெரிய ஆனந்தம். கீழே இறங்கி ஓடி வந்துட்டாங்க. வேதனைப்பட்டு அழுது வந்த தன்னுடைய அருமை மகளார் ஆனந்தப்பட்டு ஓடி வருவதை கண்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நடந்துச்சுமான்னு கேட்டாங்க. நடந்ததை சொன்னார்கள். அபூ சுஃபியான் தோளிலே வைத்துக்கொண்டு என்னை அடிக்க சொன்னார். நான் அடித்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தப்பட்டார்கள், கை உயர்த்தி துஆ செய்தார்கள், யா ரப்பி லா தன்சாஹு, அல்லாஹுவே நீ அபூ சுஃபியானை மறந்து விடாதேன்னு துஆ செய்தான். ரப்பே நீ அபூ சுஃபியானை மறந்து விடாதேன்னு சொன்னாங்க. ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், எனக்கு தெரியும் ஹதரத் அபூ சுஃபியான் அவர்களுக்கு நிச்சயமாக ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான குடும்பத்தினரை கண்ணியப்படுத்திய காரணத்தினாலே இது அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நான் அறிந்திருந்தேன் என்று சொன்னார். சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், சித்தீக் நாயகம் சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய ஆத்மா எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லகராபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய மின் அஸில கராபதி. புகாரில் ஹதீஸ் வருகிறது. என்னுடைய உறவினர்களோடு நான் சேர்ந்து வாழ்வதை விட, அவர்களுக்கு நெருக்கமாக நான் இருப்பதை விட, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவினர்களோடு நான் சேர்ந்திருப்பது எனக்கு ரொம்ப பிரியமானது என்று சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார். மார்க்கத்தினுடைய உன்னதமான நிலையிலே நபிமார்களுக்கு பின்னாலே தனித்த அந்தஸ்தை பெற்ற சித்தீக் நாயகத்தினுடைய வாக்குமூல். அருமையான பெருமக்களே, வரலாற்றிலே ஒரு செய்தி வருகிறது. அதற்கு ஹாரூன் ரஷீத் அவர்கள் நல்ல மனுஷர். அவர் நல்ல மனிதர் என்பது மாத்திரமல்ல, அவங்களுடைய அருமை துணைவியார் ஜுபைதா அம்மாவும் நல்ல ஆள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கணவரும் நல்லவராக இருந்து அவருடைய நல்ல காரியத்திற்கு மனைவியும் துணையாக இருந்து மனைவியும் அவர்களும் அனுசரித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த குடும்பத்தில் என்னென்ன உயர்வுகள் எல்லாம் ஏற்படும் என்பதை ஞாபகப்படுத்தினேன். ஹாரூன் ரஷீதனுடைய துணைவியார் ஜுபைதா அம்மா அவர்கள் ரொம்ப பெரிய சீதேவி, ரொம்ப பெரிய சீதேவி. உலமாக்களுக்கும் சாலிஹீன்களின் மீதும் உலமாக்களின் மீதும் ரொம்ப அன்புள்ளவர்கள். எதையாவது காரணமாக வைத்து நல்லவர்களுக்கு எதையாவது உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை ஜுபைதா அம்மாவுக்கு உண்டு. மக்காவிலே கூட அவர்கள் தண்ணீர் கொண்டு வருவதற்காக வேண்டி முயற்சி செய்தவர்கள் ஜுபைதா அம்மா அவர்கள். அவர்கள் அந்த இடத்திலே தண்ணீர் கொண்டு வருவதற்காக வேண்டி உள்ள காரியத்தை செய்தவர்கள். ஒரு தடவை ஜுபைதா அம்மா அவர்கள் ஒரு கடற்கரை ஓரமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே புஹுலூல் தானா என்று ஒரு பெரிய மனிதர், அவங்க மஜ்தூபான ஆள். மஜ்தூப்னா அது அல்லாஹ் ரசூலில் பைத்தியம், அதிலேயே தன்னை இழந்தவர்கள், அப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவர்கள். அப்படியே மணல் வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. புஹுலூல் தானா மணல் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சென்ற ஜுபைதா அம்மா அவர்கள் ஹதரத் புஹுலூல் தானா அவர்களை என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொர்க்கத்தினுடைய மாளிகை கட்டி கொண்டிருக்கிறேன். புஹுலூல் தானா சொன்னாங்க. அப்படியா,
விற்பனைக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்களாம். விற்பனைக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்களாம். இவங்க எதையாவது காரணமாக வச்சு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்கள். விற்பனைக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்களாம். கிடைக்கும்னாங்களாம். எவ்வளோன்னு கேட்டாங்களாம்? 30 திர்ஹம்னாங்களாம். சரி அப்படியா, எனக்கு ஒரு மாளிகை தாங்கன்னு சொல்லி 30 திர்ஹத்தை கொடுத்து இவங்க போயிட்டாங்க. என்னத்தை தூக்கிட்டு போ, மண் வீட்டில் அங்கே போயாச்சு, வீட்டுக்கு போயாச்சு. வீட்டில் போய் இரவு நேரத்தில் ஹாரூன் ரஷீத் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம் கணவர்கிட்ட, இப்படி மாதிரி புஹ்ரூல் தானா ஒரு வீடு கட்டினார், இப்படி பிள்ளையா இருக்கிறே நீ, யாருக்காக உதவி செய்யன்னா செய்ய வேண்டியதான், அதுக்காக வேண்டி மண் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற ஆணையெல்லாம் போய் சொர்க்கத்தை கட்டினாருன்னு சொல்லி அவற்றை போய் நீ வாங்கிட்டு வந்தேன்னு இப்படி சொல்கிறியேன்னு சொல்லி அதை கண்டித்து குறைபடுத்துவதை போல் ஹாரூன் ரஷீத் பேசி கொண்டிருந்தாங்க. படுத்தாச்சு. படுத்த பிறகு பாதுஷா கனவு காணுகிறார். சொர்க்கத்தை கண்டார் கனவிலே. சொர்க்கத்தை கண்டால் உன்னதமான மாளிகைகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த மாளிகையை கடந்து வருகிறார். வரும் பொழுது அங்கே ஹாதிஹி கசீரத்து ஜுபைதா அம்மாவினுடைய மாளிகைன்னு ஒரு மாளிகை எழுதப்பட்டிருக்கு. உடனே இவர் உள்ளே ஏற போகிறார். அதெல்லாம் துன்யாவில்ன்ட்டாங்க. அதெல்லாம் அங்கே தான், அவங்க சொத்து உங்களுக்குங்கிறதெல்லாம் அங்கே தான். இங்கே அப்படி இல்லை. யார் யார் எந்த நன்மையை செய்தார்களோ அவர்களுக்குத்தான் அந்த நன்மை இங்கே நிறைவாக கொடுக்கப்படும். இந்த மாளிகை உங்களுடைய துணைவியாருக்கு உள்ளதுன்னு சொன்னாங்களாம். எந்த அமல் செய்ததற்காக இந்த மாளிகைன்னு ஹாரூன் ரஷீத் பாதுஷா கேட்டாராம். அவங்க அமல் செய்ததற்கான வேறு வேறு நிலைகளிலே மாளிகைகள் இருக்கிறது, ஆனால் புஹ்ரூல் தானாவிடத்தில் வாங்கிய மாளிகைன்னு சொன்னாங்களாம். இது உடனே முழிச்சிட்டார். முழிச்சு பார்த்துட்டு அந்த அம்மாவை பார்த்து பேக்கம் தான் நம்ம சொன்னோமே, இப்போ நாம தான் ஒரு நிலையில் ஆயிட்டம் போல் தெரியுதுன்னு இவர் நினைச்சார். ஓடுகிறார் கடற்கரையை நோக்கி. ஓடினால் அங்கே புஹ்ரூல் தானா அப்பொழுதும் அவர் மண் வீடு கட்டி கொண்டு தான் இருக்கிறார். என்ன புஹ்ரூல் அவர்களே, என்ன செய்றீங்க? சொர்க்கத்தின் மாளிகை கட்டுகிறேன், விலைக்கு தரலாமா? ஓ தாராளமாக. என்ன விலைன்னு கேட்டாங்களாம். 30,000 திர்ஹம்னாங்களாம். இங்கே 30 திர்ஹத்துக்கு தானே என் மனைவி வாங்கிட்டு வந்தாங்கன்னாங்களாம். 30 திர்ஹத்துக்கு தானே என் மனைவி வாங்கி வந்தார்கள். நீங்கள் நேரடியாக கண்டதற்கு பின்னால் அல்லவா வாங்க வருகிறீர்கள்னு புஹ்ரூல் தானா சொன்னாங்களாம். நீங்கள் நேரடியாக பார்த்தவர்களை வாங்க வர்றீங்கன்னாங்களாம். பெருமக்களே, சாலிஹான பாக்கியமான குடும்பம், கணவன் மனைவி அனுசரித்து வாழக்கூடிய அந்த குடும்பம் இருக்கிறதே உலகத்திலேயே சொர்க்கம். அல்லாஹு தாலா நம்முடைய குடும்பத்தையும் அப்படி ஆக்கி அருள்வானா. அருமையான பெருமக்களே, இந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷா இருக்கிறாரே, இவர் அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வழியிலே உள்ளவர். ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்திற்காக சென்றிருக்கிறார். ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்திற்காக சென்றிருக்கிறார். அப்படி சென்றிருந்த நேரத்திலே ஹதரத் மூஸா இப்னு ஜாஃபர் இப்னு முஹம்மது இப்னு அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் ஹதரத் இமாம் ஹுசைன், அவங்களுடைய மகனார் அலி, அவங்களுடைய மகனார் முஹம்மது, அவங்களுடைய மகனார் ஜாஃபர், அவங்களுடைய மகனார் மூசா. அந்த மூசாவும் அப்பொழுது நிற்கிறார்கள் ஜியாரத்திற்காக. ஜாஃபருல்லாஹுடைய வழியிலே வந்தவர் ஹதரத் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள். உடனே ஹாரூன் ரஷீத் பாதுஷா அந்த இடத்துல கொஞ்சம் பெருமையாக நெஞ்சு நிமித்தி சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்க யப்ன அம்மி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுடைய பெரிய தகப்பனாரின் அருமை மகனாரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அப்படி சொல்றார். அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வழியில இவர் வருகிறார் அல்லவா, அதனாலே எங்களுடைய பெரிய தகப்பனாரின் மகனாரே அப்படின்னு அது ஒரு பெருமையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நெருக்கத்தையும் அந்த நிலைப்பாட்டை உணர்த்தி காண்பித்து சலாம் சொன்னார். இப்படி சொன்ன உடனே ஹதரத் மூஸா இப்னு ஜாஃபர் பக்கத்தில் நிற்கிறாங்க இல்லையா, அவங்க அதுக்கு அடுத்து இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அவங்க சொன்னாங்களாம், அஸ்ஸலாமு அலைக்க யா அபதி, என் தந்தையே அஸ்ஸலாமு அலைக்கும்னு அவங்க சொன்னாங்களாம். ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னாராம், பெருமைன்னா இதுதான் பெருமைன்னாரா ஹாரூன் ரஷீத் பாதுஷா. பெருமைன்னா இதுதான் பெருமை. ஏனென்றால் ஹதீஸிலே வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், பேரர்களை எல்லாம் மகன் என்று சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஹதரத் இமாம் ஹுசைன் அவர்களை பார்த்து இன்ன இப்னி ஹாதா, இப்னி என்னுடைய பிள்ளை என்று சொன்னார். அதே போல அவர்கள் சொன்னதை போலவே தகப்பனாரை, அவங்களுடைய தகப்பனாரை எல்லாம் நம்முடைய தகப்பனார் என்று சொல்லலாம். தகப்பனாருடைய எவ்வளவு பெரிய தகப்பனாராக அந்த வழியிலே வந்தாலும் அவர்களை தகப்பனார் என்று சொல்லலாம். பெருமக்களே, அப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியிலே வந்த பெருமக்கள் இன்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்ததி எல்லா பகுதியிலும் தொடர்கிறது. அவங்களுடைய சந்ததி சம்பந்தமான சில வரலாறுகளை சொல்வதானால் ஏராளமான பெருமக்கள் இருக்கிறார். அதிலே வந்தவர்கள் தான் ஹதரத் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜைலானி ரலியல்லாஹு தஆலா. அன்தல் ஹுசைனிய வல் ஹசனிய குன்த மஆ அபன் வ உம்மன் ஷரீ
ஃபைனி கதிஜிதமா, அவங்களுடைய முழு ஷரீஃபில் வருகிறது அல்லவா. ஹதரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா வழியாகவும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா வழியாகவும் அவங்களுடைய தாயாரும் தகப்பனாரும், தகப்பனாருடைய வழி ஹதரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா வழியாக, உங்களுடைய தாயாருடைய வழி ஹதரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு வழியாக வருகிறது. இரண்டையும் சேர்த்து கொண்ட பெருமை மிக்கவர்களே என்று அவர்களை குறித்து பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார். அருமையான பெருமக்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததிகள் என்று சொன்னால் ஏராளமானவர்கள். அதிலே தலைமைத்தனமானவர்கள் செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உங்களுடைய குடும்பத்தில் தலைமைத்தனமானவர்கள், அவர்களிலே மிக முக்கியமானவர்கள் ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீரமும் அறிவும் ஒன்று சேர்ந்தவர்கள், வீரத்தாலும் அறிவாலும் ஒன்று சேர்ந்தவர்கள். அவர்கள் இந்த தீனுக்கு செய்த ஹிதமத் என்பது, இந்த தீனுக்கு செய்த கண்ணியம் என்பது சாதாரணமானதல்ல. அவங்களுடைய வீரம் வெளிப்பட்ட இடங்கள் சிலது இருக்கிறது. அதிலே ஒன்று புனிதமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான ஹிஜ்ரத். சங்கையான ஹிஜ்ரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து, என்னுடைய இந்த படுக்கையிலே நீங்கள் படுக்க வேண்டும். சாதாரணமான நேரமா, சுற்றி எதிரிகள் நிற்கிறார்கள் உருவிய வாளோடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் வெளியிலே செல்வதற்கு எனக்கு ஒரு வழியை கற்றுத் தந்திருக்கிறான். எனவே இந்த நேரத்தில் அதற்கு அலி அவர்களே, என் படுக்கையில் படுத்துக் கொள்ளுங்கள், என் போர்வையை போர்த்தி கொள்ளுங்கள், 3 நாட்கள் கழித்து என்னை வந்து சந்தியுங்கள். அலிலல்லான்னு சொன்னாங்க, அப்படி ஒரு நிம்மதியான உறக்கத்தை என் வாழ்நாளில் உறங்கியதே இல்லைன்னு சொன்னாங்க. என்ன 3 நாள் கழித்து என்னை வந்து சந்தியின் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது சொல்லிவிட்டார்களோ மூடிட்டு அப்படி படுத்து தூங்கிட்டாங்க. அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா வரலாற்றில் பார்க்கிறோம். அந்த அமானிதங்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு 3 நாட்கள் வந்து கழித்து வந்து சேருங்கள் என்று சொன்னார்களே, அவருடைய வீரத்திற்கும்